ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இன்றைக்கி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். கோமதி அப்பத்தா கிட்ட சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறாங்க. ஆனால் அப்பத்தா பாண்டியனையும் கோமதியும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர பிரச்சனையை வீட்டில் வெடிக்க வச்சுட்டாங்க. ஏன் அப்படின்னா, நடந்த பிரச்சனையில் செந்திலும் கதிரும் இப்படா வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்குதில்ல, அதையும் தாண்டி சரவணனுக்கு நீ கல்யாணம் பண்ணி வச்சிங்களே அது ஒழுங்காக இருக்கா? நாங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், எங்களோட வாழ்க்கை நல்லா தான் இருக்குது, நீங்கள் எங்களுக்கு என்ன நல்லது செஞ்சுருக்கீங்க? நீங்கள் செஞ்ச எதுவுமே எங்களுக்கு நல்லது கிடையாது, உங்களால் எதுவுமே எங்களுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி பேசிட்டாங்க. இது எல்லாத்தையும் கேட்கும்போது நம்ம பாண்டியனுக்கு ரொம்பவே கோவம் வருது. நம்ம அப்போத்தான் அமைதியாக இருப்பாங்களா, அவங்க என்னடா இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. மாப்பிள்ள, நீங்கள் இது பசங்க பேசினதெல்லாம் நினச்சி வருத்தப்படாதீங்க. அவள் அம்மாவை காணுன்ற கோவத்தில் இப்படியெல்லாம் பேசிட்டு போயிட்டாங்க. நடந்த பிரச்சனைகள்லாம் எதுக்கு? அதெல்லாம் பேசி பேசி நிறைய சண்டை போட்டாச்சு. அது விடுங்க, என் மக எங்கே இருக்கா, எங்கே போயிருக்கா, முதல்ல அவளை தேடி கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வழியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக கோமதி கோயிலேருந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு கோவம் வந்த உடனே கோமதியை பார்த்த உடனே இங்கே ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம பாண்டியன். இவ்வளோ நேரம் ஒரு பெரிய மழையே இந்த வீட்டில் வெடிஞ்சு செதறி இருக்கு, வரத்தை பார்த்தியா, எங்கே போய் எவ்வளோ நிதானமாக வரா, எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுக்கு யோசனை. உடனே திரும்பி பார்த்த அரசி அவங்கள பார்த்த உடனே ஓடி போய் அம்மா அப்படின்னு கட்டிப்பிடிக்கிறாங்க. அண்ணி, அண்ணா, அம்மா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து கட்டிப்பிடிக்கிறாங்க. கோமதிக்கு ஒன்றுமே புரியல. அப்போதாமே கோமதி கோமதி வந்துட்டியாம்மா, எங்கம்மா போயிருந்த? சொல்லாக்காலாமா வீட்டை விட்டு எங்கேயோ போயிட்டேன், மாப்பிள்ளை அவங்ககிட்ட பேசலன்ற கோவத்தில் வீட்டை விட்டு போயிட்டியா? நீ காணன உடனே வீட்டில் இங்கே எல்லாருமே துடிச்சு போயிட்டோம் தெரியுமா, பதறி போயிட்டோம் தெரியுமா அப்படின்னு சொல்லவும், நான் அப்படின்னு சொல்லவும், ஆமாம்மா நீ இன்னும் சொல்லாத, எனக்கு எல்லாமே தெரியும், நீ உன்னை காணன உடனே மாப்பிள்ளை பிள்ளைங்க எல்லாரும் எவ்வளோ துடிச்சு போயிட்டாங்க தெரியுமா, பாரு பாரு மாப்பிள்ளை எப்படி நிற்கிறாரு பாரு அப்படின்னவும், அத்தை அம்மா எங்கே போயிருந்தீங்க அப்படின்னு பிள்ளைங்களெல்லாம் கட்டுப்பிடிச்சி அழுகுறாங்க. அப்போ தான் செந்திலும் கதிரும் கூட அம்மா எங்கம்மா போயிருந்தேன் அப்படின்னு கட்டிப்பிடிச்சி அழுகுறாங்க. நான் கோயிலுக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே ரொம்பவே அதிர்ச்சி எல்லாருக்குமே. கோயிலுக்கு போயிருந்தீங்களா? வீட்டில் யார்கிட்டயாச்சும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, நீங்கள் யார்கிட்டயும் இப்படிலாம் சொல்லாமல் போக மாட்டீங்களே, நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க காணோம் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப துடிச்சு போயிட்டோம். நீங்கள் யார்கிட்டயாச்சும் சொல்லிட்டு போயிருந்தா கூட இங்கே போயிருக்கீங்க அங்கே போயிருக்கீங்கன்னு நாங்கள் எங்கள் பாட்டுக்கு எங்கள் வேலையை பார்த்துட்ருப்போம். அங்கே நீங்கள் யார்கிட்டையுமே சொல்லாமல் போனதுனால நீங்கள் எங்கேயோ காணாமல் போயிட்டீங்க, தோ அங்கே நிற்கிறாரு அவர் உங்ககிட்ட பேசாததுனால தான் நீங்கள் எங்கேயோ வீட்டை விட்டு போயிட்டீங்க அப்படின்னு அம்மாச்சி ரொம்ப பயந்துட்டாங்க. நாங்கள் எல்லாருமே உங்களை எங்கே தேடணும் தெரியுமா? ஆனால் இவர் உங்களை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாத, இப்போ கூட கடையை மூடிட்டு வந்துட்டு இங்கே உட்காந்துட்டு இருக்கோமே, அவள் எங்கே போனாலும் எங்கேயாச்சும் போயிட்டு போகட்டும் அப்படின்னு தான் இவர் நினச்சாரு. ஆனால் ரொம்ப ரொம்ப சுயநலவாதி இவரை மாதிரி யாரையுமே நான் பார்த்ததே கிடையாது, இப்போதான் புரியுது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் செந்திலும் பேசவும், என்னண்ணா பேசிட்டு இருக்கீங்க இன்னைக்கு எல்லாரும், கொஞ்சம் வாயை மூடிடுங்க மா, என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்கவும், கோமதி உன்னை காணோன்னா மாப்பிள்ளை துடிப்பார், உனக்கும் மாப்பிள்ளை இருக்கிற பிரச்சனை சரியாகும் அப்படின்னு நான் தாண்டி நீ சொல்லிட்டு போன விஷயத்த சொல்லலை, நீ எங்கேயோ போயிட்ட காணாமல் போயிட்ட, அவர் பேசினதுனால தான் நீ போயிட்டேன்னு நான் சொல்லிட்டேன்டி, அதான் வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு. மா என்னம்மா பண்ணி வச்சிருக்க, எனக்கு நல்லது பண்ணுறேன்னு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணி வச்சிருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரொம்ப பயப்படுறாங்க. இப்போது இந்த பிரச்சனை எப்படி சரி பண்ண போகிறோம் அப்படின்னு கோமதிக்கு தெரியல. அம்மா பண்ண ஒரு விஷயத்தினால இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் திருத்தன்னு முழிக்கிறாங்க. அத்தை கிட்ட சொல்லிட்டு போனோம், அதாவது அம்மா கிட்ட சொல்லிட்டு போகணும் அப்படின்னு தெரிஞ்சா கோவப்படுவாங்க அப்படின்னு கோமதி அதையும் சொல்கிறது கிடையாது. இப்போ என்னடா, என்ன நான் கோயிலுக்கு தானே போயிட்டு வந்தேன், நான் இல்லைனா கோமதி இல்லைன்றவளை தேடணுன்ற அக்கறைலாம் உங்கள் எல்லாருக்கும் இருக்கா? நான் எங்கேயாவது கெட்டு போனால் தான் என்ன, நான் பண்ணுறது எல்லாமே தான் தப்பு தானே, உங்கள் எல்லாருக்கும் நான் எதுவுமே நல்லது செஞ்சதில்லை, எல்லாமே தப்பாக தானே செய்கிறேன், இந்த வீட்டில் யாரையும் கேட்காம நான் முடிவு எடுக்கிறேன், அப்படி இருக்கிறப்போ ஏன் கோயிலுக்கு போகிற உரிமை கூட முடிவு கூட நான் எடுக்கக்கூடாதா? அதான் நான் சொல்லாமல் போனேன், என்னடா இப்போது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி கேட்கவும், மா என்னம்மா நீ உன்னை காணோன்னு நாங்கள் துடிச்சு போயிட்டோம் அப்படின்னு சொன்னதும், நான் கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் யாரும் என்கிட்ட பேசலைன்னா அவங்க சொல்லிட்டு போன மாதிரி இந்த பாண்டியன் ஃபஸ்ட்லேருந்தே தனியாக வளர்ந்தவர், தனியாக முன்னேறி இந்த அளவுக்கு நிற்கிறவர், என்னால் எல்லாம் செஞ்சுக்க முடியும் அப்படின்றப்போ என்னாலேயே முடியும்டா, நான் இத்தனை வருஷமாக என் குடும்பம், என் அம்மா, என் அண்ணனுங்களெல்லாம் அவங்கக்கிட்ட போய் பேசாமல் நானும் இவ்வளோ நாளாக 25 வருஷமாக கஷ்டப்பட்டு நானும் தனியாக இருந்தவ தான், என்னாலையும் இதுக்கு மேலேயும் யார்கிட்டையும் பேசாமலையும் என்னாலையும் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொன்னதும் பாண்டியனுக்கு கோபம் அதிகமாயிருது. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு
அவ கோயிலுக்கு போயிருக்கா, நம்ம யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது, முக்கியமாக இந்த பாண்டியன்கிட்டையும் நம்மளெல்லாம் மதிக்கவே கூடாதுன்னு அவள் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் முடிவெடுத்துட்டு அவள் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கா. ஆனால் நீ எல்லாமே என்னால் தான் உங்கள் அம்மா எங்கே வீட்டை விட்டு போயிட்டா, நான் பேசாதனால தான் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ அவள் பேசினதை கேட்டீங்களா, எவ்வளோ திமிரா பதில் சொல்கிறான்னு. ஆனால் உங்கள் எல்லாம் கிட்ட நான் போயிட்டேன்ல இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் சொல்லவும் இவர் ஏன் இப்படி பேசுகிறாருன்னு கோமதிக்கு புரியல. அப்போது சரவணன் போகிறாரு. மா நீங்கள் வீட்டில் இல்லைன்னு உடனே அப்பா உங்ககிட்ட பேசாதனால தான் நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க, அப்போதாவோ பயந்துட்டாங்க. நம்ம கதிரும் செந்திலும் ரொம்ப கோவப்பட்டு அப்பா கிட்ட என்னென்னமோ பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லவும், டே என்னடா என்ன பேசுனீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு தான் நான் என்னை பற்றி அக்கறையே இல்லைல்ல, நீங்கள்லாம் ஏன்டா அவர்கிட்ட போய் வீம்புக்கு சண்டைக்கு நிற்கிறீங்க, என்னால் எனக்கு நல்லது பண்ணுறேன் என்னையும் அவரை சேர்த்து வைக்கிறேன்னு நீங்கள்லாம் எதுக்குடா கெட்ட பேர் வாங்குறீங்க அப்படின்னு கோமதி சொல்லுவோம். ஓ உங்கள் பிள்ளைங்க அவ்வளோ நல்லவங்க, நான் தான் இவங்களை பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்கன்னு பார்த்து செஞ்சா, ஆனால் இவங்கெல்லாம் மனசில் என்னை எந்த அளவுக்கு வச்சுருக்காங்கன்னு இப்போ தெரியுதுல்ல, அது எப்படி குடும்பனா இந்த வீட்டுக்கு குடும்ப தலைவனா நான் எடுக்க முடிவு தப்பா, நீங்கள் எல்லாரும் எடுக்கிற முடிவு தான் சரியா? ஆமாம் நான் சரவணன் விஷயத்தில் ஒரு முடிவு எடுத்தேன், அது இப்படி தப்பாக போய் நான் முடியும்னு நான் எதிர்பார்க்கலையே அப்படின்னு. ஆனால் நீங்கள்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு வாழ்க்கை அமைஞ்சிச்சு, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க, சரிதான்டா நீ சொல்கிறது சரிதான். ஆனால் சரவணனோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எத்தனை நாள் நான் வருத்தப்பட்டிருக்கேன் தெரியுமா? அவன் வாழ்க்கையை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அதுக்காக அவனை இப்படியே விட்டுற மாட்டேன். முதல்ல இந்த பிள்ளைக்கும் அவனுக்கும் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன நல்லது பண்ணணுமோ அதை எல்லாத்தையும் நான் பண்ணுவேன். கண்டிப்பாக என் பையனை நான் நல்லா தாண்டா வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லவும், நீங்கள் தாண்டா என் பேச்சை கேட்காத ஆடுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆமாம் ஆமாம் இவங்க பேச்சை கேட்டதுனால தான் அண்ணனோட நிலைமை இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதாவது செந்தில் சொல்லவும், சரவணன் இருந்துக்கிட்டு, டே சரவணன் செந்திலே கொஞ்சம் அமைதியாக இருடா, நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், தேவையில்லாமல் இதுதான் சமயம் நான் அப்பாவை குத்தி காட்டி பேசிகிட்டு இருக்காதுரா, எனக்கு என்னடா இப்போ அவள் போய் சொல்லிட்டு ஃப்ராடு தனம் பண்ணிட்டு போனதுக்கு அப்பா என்னடா பண்ணுவார், பேசாமல் நீ அமைதியாக இருடா அப்படின்னு. டே செந்தில் இப்போ எதுக்கு நான் நடந்த விஷயத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்க, விடுடா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் என்னம்மா தப்பாக கேட்டுட்டேன், கரெக்டாக தானே இவர் கேட்டேன், நீ வாமா வீட்டுக்கு, பேசாமல் நீ இங்கே இருக்காதம்மா, அம்மாச்சியை கூட்டிகிட்டு நீ அங்கே கோட்ரஸ் வந்துரு, அலசி நீ கிளம்புப்பா, நாம் அங்கே போய் சந்தோஷமாக இருக்கலாம், இவர்கிட்ட இருந்தால் இவர் விட்ட ஆளை வீட்டை விட்டே துரத்திடுவார், கொஞ்சம் கூட அம்மா மேலே அக்கறையே இல்லை, காணமே தேடணுன்ற எசனமும் கிடையாது, இவர் பண்ணதெல்லாம் தப்புன்னு நாங்கள் சுட்டி காட்டிட்டோம் அப்படின்னு அவருக்கு கோவம் தான் வருது. அவர் பண்ணுற தப்பு எதுவுமே அவருக்கு நியாயமாக தெரியல. நீ கதிர்க்கும் ராஜுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது தான் அவருக்கு பெரிய தப்பாக தெரியுது. இன்னும் கூட மன்னிக்காமல் அப்படியே இருக்காரு. ஒரு மனுஷனுக்கு ஒரு கொஞ்ச நாள் இருக்கலாம் கோவம், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு சரி நடந்து போச்சுன்னு வேலையை பார்க்கணும். இப்படி எந்நேரமும் பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு வீம்பு பிடிச்சிக்கிட்டு பேசாமல் இருந்தால் என்னம்மா அர்த்தம்? நடுமா நீ கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில் அங்கே கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டுறதுக்காக போகிறாங்க. அப்போ தான் இங்கே இன்னொரு சைடு ராஜிக்கு இது வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு அவங்களோட அத்தைக்கு கால் பண்ணுறாங்க, எடுக்கிறது கிடையாது. ராஜிக்கு கால் பண்ணுறாங்க. ராஜுக்கு கால் பண்ணனே ராஜி ஓடி ஃபோன் எடுக்கிறாங்க. ராஜி அத்தை வீட்டுக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு. அக்கா என்னக்கா சொல்கிறீங்க, அத்தை உங்கள் கூட வந்திருந்தாங்களா அப்படின்னு சொல்லவும், ஆமாம் அத்தை என் கூட தானே கோயிலுக்கு வந்திருந்தாங்க, நாங்கள் 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு இப்போ தானே வந்தோம், அத்தை ஃபோனை மறந்து வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன்னு காலையிலே சொன்னாங்க, அதான் அத்தை வீட்டுக்கு வந்துட்டாங்களா இல்லையான்னு கேட்கலான்னு பண்ணேன் அப்படின்னதும், அப்புறம் இங்கே செந்திலோட குரல் கேட்குதா. அப்போது என்ன ராஜே அவங்க அங்கே இருக்காங்களா, ஓ நான் இங்கே ஆள் இல்லைன்னதும் அங்கே வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லவும், ஐயோ அக்கா இங்கே வீட்டில் பெரிய பிரச்சனையே நடந்துட்டுருக்கு, அத்தை உங்கள் கூட கோயிலுக்கு வந்திருக்காங்களா உங்கள் கூட இருக்காங்களான்னு கேட்க தான் நாங்கள் கால் பண்ணோம், அத்தை காலையிலேருந்து எங்கே போனாங்கன்னு எங்கள் யாருக்குமே தெரியல, இங்கே வீட்டில் பெரிய பிரச்சனையே நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னதும், ராஜே என்ன சொல்கிறோம் அப்படின்னு ரொம்ப பதறி போய் உடனே கால் கட் பண்ணிட்டு மீனா இங்கே ஆட்டோ பிடிச்சி வராங்க. செந்திலிங்க அங்கே கூட்டிகிட்டு போகணுன்னு நின்றுட்டுருக்காரு. அப்போ தான் மீனா வந்த உடனே, ஏங்க அத்தை இப்போ எங்கே கூட்டிகிட்டு நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், எங்கே மீனா நம்ம கோட்ரஸுக்கு தான், அம்மாவை கூட்டிகிட்டு போய் நம்ம கூடவே வச்சுக்கலாம், இவங்களுக்கெல்லாம் இங்கே வடித்து கொட்டிக்கிட்டு எதுக்கு அம்மா இங்கே நல்லா அதாவது பண்ணுறதெல்லாம் பண்ணி வச்சுட்டு கெட்ட பேர் வாங்கிட்டு இன்னும் இங்கே இருக்கணும், அம்மா தான் ஆகாதவங்களாச்சே, அம்மாவால் இவங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன பிரயோஜனம், காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த வீட்டுக்காக தான் உழைக்கிறாங்க, ஆனால் அதெல்லாம் அம்மா அம்மா பண்ணுற நல்லதெல்லாம் யாருக்கும் தெரியாது, ஆனால் அவங்க பண்ணுறது ஏதாவது ஒரு விஷயம் தான் அவங்களுக்கு எல்லாம் கெட்டதான் தெரியும், நீங்கள் நடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்கவோ, அத்தை என்னாச்சு அத்தை இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க.
வாப்பா மீனா, உனக்கும் எதுவுமே தெரியாதா? உங்கள் அத்தைக்காரி உன் கூட தான் வந்திருக்கா. இன்னைக்கு 2 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னு. ஏப்பா வீட்டில் இருக்கிற ஆளுகளுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லிட்டு போக மாட்டீங்களா? உங்கள் இஷ்டத்துக்கு கிளம்பி போயிட்டீங்க. ஆனால் உன் அத்தை நான் பேசாதனால தான் வீட்டை விட்டு போயிட்டா. பெரிய பிரச்சனையே இங்கே ஆயிடுச்சுப்பா. எல்லாம் நான் துரத்தி விட்டுட்டேன்னு தோ உன் புருஷனும் இவனும் என்ன பேச்சு பேசுகிறாங்க. என்னமோ நான் இவங்களுக்கு ஏதோ செய்யாத மாதிரி. இங்கே பாருங்கடா, சொலையா 20 லட்ச ரூபா 2 பேருக்கும் ஆளுக்கு 10 லட்சம் கொடுத்துருக்குறேன். இதெல்லாம் எவன் பண்ணது? நான் பண்ணது தானே. அது திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது கேட்டோடனே ரொம்ப அதிர்ச்சி. ஆமாம், உலகத்திலேயே யாரும் செய்யாததை நீங்கள் செஞ்சுட்டுக்கிறீங்க. பெத்த பிள்ளைங்களுக்காக செஞ்சதை சுற்றி காட்டுறீங்க பாருங்க அப்படின்னு. ஆமாடா, நான் பண்ணது தான் உங்களுக்கு தப்பு. அப்படிப்பட்ட நான் தப்பானவன் பண்ணுற காசு உங்களுக்கு எதுக்குடா? பேசாமல் தூக்கி மூஞ்சில் விட்டேறீங்கடா. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்துப்பீங்க. நீங்கள் பண்ணுறதெல்லாம் தான் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது. நான் பண்ணுறதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்டுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நமக்கு. அதிர்க்கு எல்லாருமே பாண்டியன் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு தான் பேசினாங்க. ஆனால் இப்படி நடக்கும்னு எதிர்பார்த்து பேசல. ஆனாலே செந்திலுக்கு இன்னும் கோபம் அதிகம். பெரிய பணம் உங்கள் பணத்தை நீங்கள் சொன்ன 2 மாதத்துல எண்ணி ஒரே மாதத்தில் நான் திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லதும், ஆமாம் கிளிப்பா இவன் அதையும் தானே பார்க்க போகிறேன். அவ்வளோ ரோசமானவனா இருந்தால் என் பணத்தை எடுத்து வச்சுட்டு பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேச தானே போகிறேன் நீ நடமா வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டே நிறுத்துடுங்கடா, என்னமோ ஆளுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ என்ன நடந்துச்சு, எதுக்கு இப்படியெல்லாம் நீங்கள் பழையசெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்றும் புரியலடா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பேசிகிட்டு இருக்காங்க. ஏங்க என்னாச்சு, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? மாமா கிட்ட எதுக்கு நீங்கள் கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஏமா மீனா, முதல்ல இவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போமா. இவன் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கா. கோவப்பட்டு ஒருத்தர் என்னென்னமோ பேசுகிறாங்க. அம்மா உங்க கூட கோயிலுக்கு வந்தது தெரியாமல் எங்கள் யாருக்குமே வீட்டில் அம்மா சொல்லாமையே போயிட்டாங்க. அம்மாவை காணோன்னு நாங்கள் இங்கே எல்லாரும் தேடி ரொம்ப அடைஞ்சு திரிஞ்சோம். அது மட்டும் இல்லாமல் அம்மாவை காணுன்ற கோவத்தில் அம்மா அப்பா கிட்ட பேசாதனால தான் 2 பேரும், அதாவது அம்மா போயிட்டாங்க அப்படின்ற கோவத்தில் செந்திலும் கதிரும் என்னென்னமோ பேசிட்டாங்க. அதனால தான்ப்பா இவ்வளோ பிரச்சனையும். பேசாம இவ்வளோ வீட்டுக்கு கூட்டிட்டு போப்பா. அப்பா விடுங்கப்பா. செந்தில், தேவையில்லாம நீ அப்பா சொன்ன மாதிரி பணத்தை கொடுப்பான் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காத. அவர் ஏதோ கோவத்தில் அப்படி பேசிட்டாரு. நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் சொல்லிட்டு இருக்காரு. இல்லைண்ணே, இல்லை இவர் மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கொடுத்ததையே கொடுத்த வாக்கில் திரும்பவும் வாங்கிக்கலான்னு கேட்குறாரு பாரு. இவருடைய பணம் எனக்கு தேவையில்லை, நான் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில் சொல்லிட்டு இருக்காரு. டேய் சொன்னா கேளுடா அப்படின்னு. ஏங்க கொஞ்சம் வாயை மூடுங்க மாமா. அத்தை ஏன் கூட தான் கோயிலுக்கு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அத்தை வீட்டில் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லவும், அப்போ என்னம்மா என்ன மீனா, 2 பேரும் வீட்டில் சொல்லாமல் கொல்லாமல் போயிருக்கீங்க. ஆனால் எங்ககிட்ட வந்தீங்க என்னமோ 2 பேரும் தெரியாத மாதிரி திருன்னு முழிக்கிறீங்க அப்படின்னு சொல்லதான். அம்மாச்சி கிட்ட சொல்லிட்டு தானே, அம்மாச்சி கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஃபோனில் பேசினாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு ஒரே கன்ஃபியூஷன். அப்போ தான் கோமதி இருந்துக்கிட்டு, என் அம்மா தாண்டி இந்த மாதிரி ஏதோ ஒரு வில்லங்கத்தை பண்ணி வச்சிருக்கு. அப்போ தான் எனக்கும் அவருக்கு இருக்கிற பிரச்சனை சரியாகும். நான் எங்கேயோ போயிட்டேன்னு வீட்டில் எதோ சொல்லி வச்சிருக்கு. அதான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லவும், ஐயோ இந்த அம்மாச்சி எவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணி வந்திருக்கு. எப்படியாச்சும் மாமாவும் அத்தையும் சேர்ந்துருவாங்க, சேர்த்து வச்சிடலான்னு இப்படி ஒரு ஐடியாவை கொடுத்தா மொத்தத்தையும் கெடுக்கிற மாதிரி இந்த அம்மாச்சி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அம்மாச்சி ஒரு நல்லதை நடக்கணும் அப்படின்னு தான் செஞ்சாங்க. ஆனால் இது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக போய் முடியும்னு அவங்களே எதிர்பார்க்கல. இப்போ தான் மாமா அது கிளம்புற அவசரத்தில் ஏதோ அப்படின்னு. ஏன்பா மீனா, உங்கள் அத்தை தான் அப்படி இருக்கானா, நீயும் அதே மாதிரி இருக்கியே. வீட்டில் செந்தில்கிட்ட கூட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் நீயும் கிளம்பி போயிருக்க. என்னப்பா உங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஆணவம், உங்களுக்கு கொழுப்பு? ஏன் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகக்கூடாதுன்னு ஏதாச்சும் முடிவோடு இருக்கீங்களா? இங்கே நீங்கள் சொல்கிறது மட்டும்தான் எல்லாம் நடக்கணுமா? ஏன் ஆம்பளைங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட நீங்கள் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டவும், ஸோ அவங்களுக்கு சொல்ல பதிலே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திரு முழிக்கிறாங்க. மாமா அது அப்படின்னு பேசாதப்பா. உண்மையிலேயும் தோ இங்கே நிற்கிறாள், இவன் மேலேயும் ஒரு நல்ல மதிப்பு மரியாதை இருந்துச்சு, அது எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு. ஆமாம் இவங்க அம்மா மேலே நல்ல மதிப்பு மரியாதையை வச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் திரும்பவும் பேசுகிறாரு. மாமா விடுங்க, அதான் அத்தை திரும்ப வந்துட்டாங்கல்ல, எதுக்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்லிட்டு இருக்கவும், அக்கா நீங்கள் மாமாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக அப்படின்னு. அத்தை நீங்கள் எங்கேயும் வர வேணாம், நீங்கள் போய் பேசாமல் எங்கேயும் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில் அதாவது சரவணனை கூப்பிட்டுக்கிட்டு கிளம்பி வாடா கடையை தருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிளம்பி போயிடுறாரு. சொன்ன ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் எங்களுக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு. கதிர் நீ ஏன் அவசரப்பட்டு பேசின? இப்போ பார்த்தியா மாமா பணத்தை திருப்பி கேட்டுட்டு போகிறாரு, என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குவான். ஏன் இவர் கொடுத்த பணத்தை என்னால் திருப்பியே கொடுக்க முடியாதான்? இதுக்கு தான் ஆரம்பத்திலே இவருடைய பணம் நான் வேணான்னு சொன்னேன். நீ கேட்டியா? என்னமோ இவர் நல்லவர் வல்லவர், பணத்தை கொடுன்னு அதாவது வாங்கிக்கோன்னு சொன்னேன். இப்போ பார்த்தி அவருடைய முகம், இவருடைய குணம் தெரிஞ்சுதான் நான் அமைதியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லுவான். ஏமா ராஜி, அவன் சொல்கிறதெல்லாம் கரெக்டாமா, இவரோட கேரக்டர் இதுதான், இதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு. ஸோ இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, இந்த பிரச்சனையை கோமதி எப்படி சரி பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.